அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. பெருமாளுடைய அருளால இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாதத்துல முதல் நாளே நீங்க உங்க வீட்டுல எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வது, மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல பெருமாளுக்கு எந்த பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமையில எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்துல கால நிலையிலும் மாற்றம் ஏற்படுவதால தாங்க நம்முடைய உடல்ல பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். அதனால தான் புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்னு இந்த மாதம் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்துல முதல் நாளே எந்த முறையில வீட்டுல நீங்க எளிமையான முறையில பெருமாளை வழிபட்டா விரதத்தை துவங்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த முறையில நீங்க புரட்டாசி மாத வழிபாட்டினை தொடங்கினாலே போதுங்க. புரட்டாசி முழுவதும் இந்த பெருமாளுடைய அருளால உங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குங்க. பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளுடைய அருளை நீங்க பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஒரு சிறப்பான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசியில எந்த நாள நீங்க பெருமாளை மனதார வழிபட்டாலும் பார்த்தீங்கன்னா அதற்கு உங்களுக்கு முழுமையான பலன் நிச்சயம் கிடைத்திடுங்க. இந்த ஆண்டிற்கு ஆன புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பையும் பலனையும் உங்களுக்கு அள்ளித்தர போகுதுங்க. புரட்டாசி மாதத்துல நீங்க அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாளாக அமைந்திருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில பல மடங்கு அதிக பலன்களை நீங்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுங்க. புரட்டாசி மாதத்தை முழுவதுமாக நீங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்த பலன் நிச்சயம் நீங்க பெறலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வருகின்ற 4 சனிக்கிழமைகள் அமைய போது. செப்டம்பர் 21ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் தேதி, அக்டோபர் 5, அக்டோபர் 12ன்னு இந்த மாதம் அமைந்திருக்குதுங்க. புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உங்களுக்கு தலிகை இடக்கூடிய வழக்கம் இருக்குதா? அந்த முறையில பெருமாளை வழிபடலான்னு ஒரு கேள்வி இருக்குதா? பொதுவாக புரட்டாசி மாதத்துல முதல் 4வது சனிக்கிழமைகள்ல தான் தலிகை இடக்கூடிய ஒரு வழிபாடு முறை இருக்குதுங்க. அப்படி வழிபட முடியாதவங்க உங்களுடைய வசதியான வாரங்களை நீங்க சனிக்கிழமையில தாளிகையிட்டு வழிபாடுகளை செய்யலாங்க. அதோடு புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதா பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் செல்லலாம், சங்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் இந்த மாதத்துல நீங்க சனிக்கிழமையில மட்டும் இல்லை, புதன்கிழமையில கூட சிறப்பு வழிபாடுகள் நடத்துவது உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. புரட்டாசி மாதம்னாவே புதனின் ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன்னு நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் குழந்தைகளுடைய படிப்புக்கு, அறிவு, செல்வம், திறமைகளுக்கு வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். அதனால இந்த மாதத்துல புதன்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வருவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. புதன் பகவானுக்குரிய ஆதி தேவதை தாங்க பெருமாளாக இருக்கிறாரு. அந்த பெருமாளுக்கு சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில நீங்க புதன் பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தருங்க. புதன் பகவானுடைய அருளும் உங்களுக்கு கூடவே தருங்க. புரட்டாசி மாதத்துல முதல் நாளே நீங்க அதிகாலை எழுந்து குளித்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நீங்க துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்களையும் மந்திரங்களையும் சொல்லி வழிபாடுகளை செய்யுங்க. மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்லைங்க. ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லி வழிபாடுகள் செய்யலாம். பெருமாளுக்கு இந்த நாள துளசி தீர்த்தத்தையும் பால், கற்கண்டு, பானகம் படைத்து எளிமையாக கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாங்க. நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம், இந்த நாளில் நீங்க வீட்டில் இருப்பவங்களாக இருந்தாலும்
சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடைன்னு பல விதமான ஒரு நைவேத்தியம் செய்து வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும். காலையில வழிபட முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா மாலை நேரத்துல 6 மணிக்கு பிறகு நீங்க பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாங்க. காலையில துளசி மாலை சாற்றி நீங்க வழிபாடுகளை செய்திட்டீங்கன்னா மாலையில ஏதாவது ஒரு மலர் படைத்து கூட நீங்க வழிபாடுகள் செய்யலாங்க. இப்படி வழிபட்டினா பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்திருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்த மாதம்னே நம்ம சொல்வோம்ல. அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு உரிய மாதமாக அமைந்திருக்குதுங்க. இந்த மாதத்துல செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையில புரட்டாசி 1 பிறக்குது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு என்னன்னா ஏகாதசியோடு இணைந்து வருவது தாங்க சிறப்பு. அப்படிப்பட்ட நாளை நீங்க எந்த முறையில பெருமாளை வழிபட்டா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம வாங்க. பொதுவாகவே எல்லோருக்கும் புரட்டாசி மாதம் பிறந்தாலே பெருமாளை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் இல்லைங்க. அம்பிகை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த மாதத்துல தான் நாம முப்பெரு தேவியையும் வழிபடக்கூடிய நவராத்திரி திருவிழாவை நடத்துறோம். அதே போல சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா உரிய கோதாரி கௌரி விரதமும் புரட்டாசி மாதத்துல தான் இருப்போங்க. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்துல முதல் நாளா எந்த முறையில நீங்க வழிபாடு செய்தா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி மாதத்துல முதல் நாளே ஏகாதசி சேர்ந்து வருவதால இந்த தினத்துல உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளுக்கு நீங்க துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. அதே போல இந்த நாள்ல நீங்க காலையில அருகில இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு சென்று நீங்க மஞ்சத்தூளியும் கல் உப்பு வாங்கி வந்துடுங்க. அதை வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. பிறகு நீங்க என்ன செய்யணும்னா சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு நிலைத்திருக்குங்க. இதோட மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அனைவத்துக்குமே மஞ்சள் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்வது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும். இப்படி நீங்கள் அபிஷேகம் செய்து முடித்த பிறகு என்ன செய்யணும்னா பெருமாளுக்கு துளசி மாலையை வைத்திடணுங்க. மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் வாசனை மிகுந்த மலர்களை வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு இனிப்பை பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் கோவிந்தாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபாடுகள் செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் எந்தவித கோரிக்கை வைத்தாலும் அந்த பெருமாளுடைய அருளால் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் மட்டும்தான் உச்சரிக்க வேண்டும்னு சொல்லலை. இந்த மாதம் முழுவதுமே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா பெருமாளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகிடுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்ன பிறகு என்ன செய்யணும்னா வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடை நீங்க நிறைவு செய்துக்கோங்க. இந்த நாள்ல எந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா கோவிந்த நாமம் ஒலிக்கிறதோ அந்த வீட்டுல தான் பெருமாளும் மகாலட்சுமி வருவதாக சொல்லப்படுது. அந்த வீட்டிற்கு அவங்க பரிபூரணமாக அருளும் கிடைத்திடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டுல மங்களங்கள் பெருகி செல்வ செழிப்புடன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்படுது. புரட்டாசி முதல் நாள் காலையிலே நீங்க எழுந்து நீராடிட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளால கட்டப்பட்ட மாலையை அணிவித்து வழிபாடு செய்திடுங்க. பெருமாளுக்கு உகந்த பொருட்கள்ல முதல் இடம் வகிப்பது இந்த துளசி மாலை தான். இதனால முன்ன நாளே வாங்கி வைத்து வழிபாடு செய்வது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் துளசி இலைகளும் பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு போட்டு அப்படியே வச்சிடுங்க. ஏன்னா இந்த தீர்த்தத்தில் தாங்க வாசத்திலே பெருமாள் வாசம் செய்ய தொடங்கி விடுவார். மேலும் இந்த நாளில் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. பால் மற்றும் பழம் வைக்கணும். பூஜை செய்யும் போது நீங்கள் பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடுகள் செய்யணுங்க. கோவிந்தா நாராயணா பெருமாளேன்னு பெருமாள் நாமத்தை கூற வேண்டுங்க. முக்கியமாக ஓ நமோ நாராயண என்ற மந்திரத்தை நீங்க நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் நீங்க உச்சரிப்பது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. பெருமாளுக்கு விளக்கேற்றி நீங்க துளசி மாலை அணிவித்து பச்சை கற்பூரத்தையும் துளசி இலைகளை பஞ்ச பாத்திரத்துல வைத்து வழிபட்டீங்கன்னா பெருமாளுடைய அருள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வீட்டில் நீங்க பெருமாளுக்கு பூஜை செய்துட்டு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. அதே போல அம்பாளுக்கு நீங்க தாமரை பூ வாங்கி கொடுங்க. இப்படி வழிபடுவது நிச்சயம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அருளால இனி வருகின்ற காலங்களில் உங்க வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.